ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. தொடர்ந்து பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். மிகவும் மோசமாக இல்ல. ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம்! இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது! சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா?
ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்ல இல்ல இல்ல, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசப்பி சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அன்னின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அன்னின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது? நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அண்ணே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அண்ணே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அண்ணே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அண்ணே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன ஒரு சிறிய டோனட். ஓ மனிதரே, எனக்கு ஒரு சாதாரண டோனட் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். உண்மையா? என்னிடம் ஒரு பெரிய டோனட் இருக்கிறது.
வாவ், அதை எப்படி சாப்பிடுவது? நான் அதிர்ஷ்டசாலி இல்லை நண்பா. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் முடிச்சுட்டேன். டெட், தொடருங்கள். நிச்சயமாக ஹூம் டானட். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆமாம், நான் முடித்து விட்டேன். ஆணி, உன் முறை. ஓ, கண்டிப்பாக. நான் எங்கு தொடங்க வேண்டும்? இந்த டோனட் மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை வந்தது. எனக்கு கொஞ்சம் பொடி இருக்கிறது. அது என்னை மிதித்து விட்டது. அதை என் கைகளில் போட்டு இந்த டோனட்டை எடுத்து விடுவேன். நான் வெற்றி பெறுவேன். யாரும் என்னை நிறுத்த முடியாது. வா அண்ணி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ இல்லை, பட்டாம்பூச்சி அல்ல. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? ஓ, நான் சரியாக இருக்கிறேன். இது என்ன? எனக்கு மீண்டும் சிறிய ஒன்று. எனக்கு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. எனக்கு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோ உள்ளது. நான் இதை உடனே சாப்பிட விரும்புகிறேன். நான்சி, நீ தொடங்குவாயா? ஆம், நிச்சயமாக நான் செய்வேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு சிறிய மார்ஷ்மெல்லோவுக்கான சிறிய சமையலறை. இப்போது நான் அதை அடுப்பில் நேரடியாக சமைக்கப் போகிறேன். காத்திருக்க வேண்டும். ஓ ஓ என்ன? ஓ இல்லை, என் மார்ஷ்மெல்லோ. ஓ, அது கரைந்து விட்டது. நான்சி, நான் நீ மெனிக்யூர் செய்திருக்கிறாய். சரி, நான் இதை சாப்பிடுகிறேன். இந்த எரிந்தது. ஐயோ, என்ன ஒரு மோசமான எரிந்த வாசனை. ஓ, சிரிக்காத. டெட், தொடரு. எண்ணி, நீ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. அதை ஒரு குச்சியில வைத்து கொஞ்சம் சூடாக்குவேன். அப்போதே எனக்கு மிகவும் சுவையான மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். ஆராடுக்கிறேன். படிச்சுதிப்போம். மாம்சம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது டெடிடம் செல்வோம். நன்றி. இந்த மார்ஷ்மெல்லோவை பழுப்பு நிறமாக மாற்றுவோம். இந்த நெருப்பு போதவில்லை. பிங்கோ. ஓ, நல்ல யோசனை. ஒரு நிமிடம் பெண்களே, நான் ஒரு தீவிரவாதியுடன் திரும்பி வந்துள்ளேன். இப்போது இந்த குட்டியை வறுக்க முயற்சிக்கிறேன். இங்கே வா மார்ஷ்மெல்லோ. அது நல்லது. எல்லாம் முடிந்தது. அதை முயற்சிப்போம். பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆமாம் பெண்களே, அது ரொம்ப குளிர்ச்சியானது. என் வாழ்க்கையில மிஸ்ரிய பாப்காரன். அதுதான் எனக்கு புரியுது. வாவ், இது ஒரு பெரிய பாப்கார்ன் வாளி. நான் இறுதியாக அதிர்ஷ்டசாலி. வாவ், நான்சி, சரி. எனக்கு ரொம்ப சிறிய பாக்கெட் இருக்குது. எனவே என்னால் தொடங்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்தது. எனக்கு ஒரு பின் உள்ளது. அது நான் விரும்பும் எதையும் பெரிதாக்கும். புரே. என்ன? ஏன் இது வேலை செய்யவில்லை? ஓ, பயனற்ற இயந்திரம். சரி, இதை பசிக்கிறேன். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. நான் பல ஆண்டுகளா கூடைப்பந்து விளையாடி வருகிறேன். நான் எல்லா பாப்கார்னையும் என் வாயில் எறிவேன். ஆனா நான் ரொம்ப வேகமா இருக்கிறேன். நான் உண்மையில வேகமா இருந்தேன். இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்ததா? சரி, எதுவும் இல்லை. தொடருங்கள். நான்சி, சரி, மகிழ்ச்சியுடன். எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. எல்லா பாப்கார்னையும் எனக்குள் எறிவேன். நான் பகிர்ந்து கொள்வதில்லை. கேட்கவும் வேண்டாம், பிடிக்கவும். என்ன ஒரு ஆசீர்வாதம். என்ன? ஓ ஓ, எல்லாம் முடிஞ்சிட்டது. இல்லை. ஓ, நான்சி, நீ உயிரோடா இருக்கியா? ஓ, நான் வெளியே வர முடியவில்லை. அவளுக்கு உதவி தேவை. எனக்கு நம்மை உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு கத்தி. நாங்கள் அதை நான்சியை விடுவிக்க பயன்படுத்துவோம். ஓ, சுதந்திரத்தின் சத்தம் கேட்கிறது. ஹூரே, நன்றி அப்பா. அது என்ன? இது காலை உணவுக்கு போதுமா என்று கூட தெரியவில்லை. வாவ், அதிக பெரிய பர்கர் எனக்கு இருக்கிறது. ஆம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, இதை நான் சாப்பிடுகிறேன். ஆனால் எப்படி? ஓ, ஒரு யோசனை. எனக்கு மரக்குச்சிகள் இருக்கின்றன. எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன்.
எனக்கு ஒரு கிண்டர் பேக்கேஜ், ஒரு ரப்பர் பேண்ட் மற்றும் மரக்குச்சிகள் தேவை. ஓ ஆம், இப்போது நாங்கள் பர்கரை இங்கே வைத்து ஓட வேண்டும். முக்கியமானது அதை நேரத்தில் பிடிப்பது. பிடிக்கிறேன். ஹூரே, நான் பிடித்தேன். இது சிறியது ஆனால் மிகவும் சுவையானது. நான்சி, உன் முறை. நிச்சயமாக எனக்கு மிகவும் பசிக்கிறது. இப்போது இந்த பர்கரை மிக வேகமாக சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நண்பர்களே. நான்சி, உன் பசிக்கேடு. ஓ, அது உண்மை. ஆனால் நான்சி, உன் முகத்தில் மீசையும் தாடியும் இருக்கிறது. மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தவர் யாரு? ஓ, நான் அடுத்தவன். எனக்கு ஒரு பெரிய பர்கர் இருக்கிறது. ஓ ஆமாம், அதை எப்படி சாப்பிடுவது? அடடா, இல்ல, அது அல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இப்போது நான் சில குத்துச்சண்டை வகுப்புகளை நினைவில் கொண்டு இந்த பர்கரை சாப்பிடுவேன். ஏன் ஒரு பர்கரை அடிக்கிறாய்? ஓ, நீ எதுவும் செய்யல, நான் வசதிக்காக செய்றேன். ஓ ஆம், இப்ப எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க. இது என்ன? நான் ஒரு சிறிய பீட்சா பெற்றேனா? எனக்கு ஒரு சாதாரண பீட்சா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய பீட்சா இருக்கிறது. இது உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஹூரே. மற்றும் நீ உன் சிறிய பீட்சாவை சாப்பிடு. சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ ஆம், அது உண்மையில சுவையாக இருந்தது. மிகவும் சிறிய ஒன்று. மேலும் தொடர்கிறேன். பீட்சா பீட்சா பீட்சா, நீ செம்மையாக இருக்கிறாய். ஓ, இந்த சீசு எப்படி நீளமாக இழுக்கிறது. என் வாயில் நீர் ஊறுகிறது. இது இன்னும் நல்லதாகவே இருக்கிறது. நான் என் வாழ்நாளில் எப்போதும் பீட்சா சாப்பிடுவேன். ஓ நிறுத்து, அதை திரும்ப வையுங்கள் அண்ணி. ஓ, நிச்சயமாக அதை சாப்பிடு. ஆஹா, நீர் பொறாமைப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து முழு பீட்சாவையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ஓ, இப்படி சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான்சி, தொடங்கு. ஓ ஆம், நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அவன் மிகவும் ருசியாக சாப்பிட்டான். எனக்கும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஓ ஆம், இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நிறுத்த முடியவில்லை. ஓ கடவுளே, நான்சி, நீ சரியாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். நான் ஒரு முழுமையான பீட்சா ரசிகன் என்பதை உணர்ந்தேன். ஓ ஆம். ஓ, நான் பெப்பரோனியில் மூடப்பட்டிருக்கிறேன். அவை வீணாக கூடாது. நான்சி, நீ கர்ப்பமாக இருக்கிறாயா? என்ன பீட்சா? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? என் வயிறு. எண்ணி, எனக்கு உதவு. நான் முயற்சிக்கிறேன், ஆனால் எதற்கும் வாக்குறுதி தரவில்லை. ஓடலாமா, போகலாம்? ஓ நான்சி, ஓ உனக்காக ஒரு ஊக்குவிப்பான் இருக்கிறது. பீட்சா. வா நான்சி, உனக்கு இது வேண்டுமா? குதிக்கவும் குதிக்கவும், இந்த துண்டை எட்டவும். பிடி. பீட்சாவுக்காக ஓடு. வா. ஓ, என்னை பாரு. நான்சி, நீ அற்புதமாக இருக்கிறாய். நன்றி அப்பா. எனக்கே தெரியும், நீயும் நல்லவன்தான். இந்த சவாலில் உனக்கு பிடித்ததா? எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது. எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது. நறுமணம் அருமையாக உள்ளது. மகளிரே, எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது. என DIY துவங்குவோம். என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன். ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன். அப்படியே போங்கள். சரி, நான் தொடங்க போகிறேன். நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன். பார், இது மிகவும் சூப்பராக இருக்கிறது. சாதாரண முக்கோண துண்டுகளைப் போல இல்ல. அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன. நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும். வாவ், இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா? நிச்சயமாக இல்ல. இது எனது முறை. திரும்புங்கள். ஆஹா, இது பிஸ்ஸாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி. இது முக்கோணங்களாக உள்ளன. மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். சரி சரி, அது நல்லா உள்ளது. சரி, உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்துவிடும். அருமை. ஆம். ஆஹா, நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அவளை ஊக்கமூட்ட நாம் வேண்டும். போ, தொலையாதே நான்சி, நீ போராளி. நான் ஒரு போராளி. நான் எல்லாமும் சாப்பிட முடியும். ஓ, அதென்ன?
நாங்கள் அவளை உதவினோம். நான்சி, நீ அருமை. ஓ, மீண்டும் சிறிது உணவா? நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லது. வாவ், ஹா, என்னுடையதை பாருங்கள், அது பெரியதாக இருக்கிறது. ஜில், நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய்? ஓ, அது குழந்தை அல்ல, இது எனது சிறிய சிபா சிப்ஸ். இது சிறியதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது. அதை விரைவாக சமாளிக்கிறேன். ஹே, ஜில்லை பாருங்கள், அவள் காலியான குச்சியை தின்று கொண்டிருக்கிறாள். ஆஹா, ஓ, அது முடிந்து விட்டது மிகவும் வேகமாக. சரி, எதுவாக இருந்தாலும். ஆஹா, நான் தொடர்ந்தால் மகிழ்ச்சி. பிரிங்கிள்ஸ், அதை எவ்வாறு திறப்பது? விரைவாகவும் எளிதாகவும். மன்னிச்சு ஆணி, நான் எங்கே இருந்தேன்? ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான யோசனை. என்ன அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான். இது சூடாக இருக்கும் பெண்களே. இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம். ருசிகரமானது, இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே. நன்னா ஒழுக்கு இல்லை, கவனமாக இரு. எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன். சரி, நான் முன்னேறுகிறேன். வாவ், ஓ, என்ன? ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே. நான் அதை தூக்க முடியல, எனக்கு உதவுங்கள். இழு இழு. நான் களைத்து விட்டேன். இவை மிகப்பெரிய. உடனே நிறுத்து. ஒரு யோசனை. எனது சுத்தாடி. பெண்களே, தயாராகுங்கள். இப்பொழுது இந்த சுபா சப்ஸ் பரிதாபம் அடையாது. இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அற்புதம். இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன். சரி, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலும் வேண்டும். ஓ, இன்னும் அதிகம் இல்லை. எல்லாவற்றையும் முடிப்பேன். கேட்டைகள் மிகவும் சுவையானவை. என்னிடம் கிடைக்கவில்லை. மிக சிறிய பாட்டில். இங்கு பாருங்கள், ஒரு பெரும் கொலா பாட்டில். நான்சி, அது பிரபலமான பாடலா? சரி, நீ குறுகிய அழகே. ஓ, பாருங்க, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. முடிஞ்சிட்டா? ஆனா எனக்கு இன்னும் வேண்டும். இது இப்போ நீ கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்கிறேன். அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது. நன்றா? என்ன? அது அவ்வா, அடியில் ஏதோ இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும். நானே உன்னை அங்கே விட்டுவிட முடியாது. கேண்டி, ஓ, என் விரல். அது சிக்கிவிட்டது. இப்போது நான் உதவுவேன். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு சரியான தீர்வு உள்ளது. எனக்கு வாருங்கள். என் விரல் தள்ள. உன் விரல்? நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுவே சரி. இப்போது இது பெர்ஃபெக்ட். உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஆனி, போ. எளிது. உஃப், இது மீண்டும் கனமாக இருக்கு. உஃப், நீ செய்வதெல்லாம் அப்படிதான். ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். இது அப்படியே யதார்த்தம். ஆனி, நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய். என்ன? ஓ, எவ்வளவு இனிமை. அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானைக்கு உள்ளது. இது எனக்கு போதும். பெண்களே, எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது. ஒரு யோசனை. ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை. இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய பாத்திரம் தேவை. அடுப்பில் வைக்கிறேன். சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம். ஆஹா, சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன். இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து. ஓ ஹேயா, இது எல்லாம் உருகிவிட்டது. ஹூரே, இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அடுத்து யார்? ஓ, நான் உன்னை வேண்டும்.
சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள். இதற்கும் மேலான முறை என்ன? ஆஹா, சாக்லேட் அற்புதமா தெரியுது. நான் முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பெண்களே, பாருங்கள். சரி மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன். நான்சி, நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா? இப்போ அவை கலை படைக்கப் போகின்றன. வாலா, ஒரு சாக்லேட் வீடு. சரி, தான் முயன்று பார்ப்போம். இதுக்கு சுவையா இருக்கு. ஓ, ஒரு யோசனை. பாருங்கள், நான் கூரையின் கீழ் இருக்கிறேன். ஆமாம், அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அந்த முறையில் என்னை பார். இது என்னுடைய சாக்லேட். நான் அதை புசிப்பேன். ஆஹா, சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன. மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன. சரி, மிகவும் சற்றேதான் மிஞ்சியது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். கடைசி துண்டு அதுதான். ஓரே, இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. ஓரியோ வலிது. வாவ், நீ ஜொங்மாள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நாங்கள் அல்ல. எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது. சரி, உடனே அதை சாப்பிடுகிறேன். அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும். நாம் அதை முயற்சி செய்கிறோம். மதுரமானது. எனக்கு பால் இருக்கிறது. எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். பெண்களே, உங்கள் அழகுக்காக. ஓ, இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது. நின்றுவிட முடியவில்லை. இது சுவையாகவும் இருக்கிறது. இது என்ன? அடுத்தவர் யார்? ஓ ஓ, அப்படித்தான். இப்போது என்னுடைய முறை. ஆமாம், இது சுவையாக தெரிகிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், பால் இல்லாமல் ஓரியோ அல்ல. கேப்டன் ஓரியோ பால்கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார். ஓ மாயா, கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார். நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம். ஹே ஓரியோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதோ கேப்டன் ஓரியோ. நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது. ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது. நான் முடித்து விட்டேன். ஜோ, உன் முறை. ஆமா, சரி. ஊட்டி ஊத்த உப்பு பிசாசு ஏறும். அதுக்கு தப்பி வர முடியாது. ஓ ஹாம், இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை. அமைதியாக இரு. பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான். சரியானதுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும். நாங்கள் முயல்வோம். பெண்களே, பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பிடிங்க அண்ணி. மிகவும் சுவையான நிரப்பு. இந்த வழியில் இது 100 முறை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்துவது கடினம். அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது. பவர்